ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தானுங்க, அத பாருங்களேன். ஆர்சிபி ரெண்டாவது பர்த் புக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த அதாவது வன்மம்னு சிலதெல்லாம் இருக்கலாம், பட் இவ்வளவு ஆப்வியஸா வெளியில தெரியற மாதிரி காட்டக்கூடாது. நான் அடிச்சு கொடுக்குறேன்னு முடிச்சிருக்காரு. 33 பந்துகள்ல 85. அவனும் வந்து இதை ஒரு வீடியோவா எடுத்து குவாலிஃபயர் 1க்கு முன்னாடி கேப்சர் எல்லாம் போட்டு போடுறான்னா அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஆர்சிபி இத்தனை நாள் ஆக்சுவலி வந்துட்டு இந்த கமெண்ட்ரி வந்து பயாஸ்டா இருக்கு, ஒரே பிரான்சைஸை சப்போர்ட் பண்றாங்க, ரீஜனல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டிஆர்பிக்காக பண்றாங்க, இதெல்லாம் ஓகே. நம்மளுமே அதை பத்தின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். சோ அது வரைக்கும் எனக்குமே சரி ஓகே எல்லாமே நார்மலா தான் தெரிஞ்சுது. ஆனா இந்த வீடியோ பாக்குறப்போ ஒரு டீம் மேல எவ்வளவு வன்மம் இருக்கு, அதை வந்து நீங்க இவ்வளவு பெரிய மீடியா முன்னாடி ரொம்ப அசால்ட்டா வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, இல்ல எனக்கு நீங்க இந்த வீடியோ அனுப்பிச்சப்ப யூஸ்வலா இருக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தா அப்படியே வாய், அதாவது இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு பேண்ட் கூட தான் போன மாதிரி வாய்ஸ மட்டும் கேட்டா தெரிய மாட்டேது. அந்த ரியாக்ஷன்லாம் அந்த உங்க அப்பா இருக்கானே உங்க அப்பா அந்த மாதிரி ஆகா ஆர்சிபி அடிச்சுட்டாங்க என்னங்க ஜெயிச்சுட்டாங்க சிக்ஸா அப்படின்னா அவர் நீ அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அப்படி சொல்லலாம் மைக் எடுத்து வச்சுட்டு பேசுறதுக்கு கூட ரெடியா இல்ல, இவனுக்கு ஜெயிச்சானே அச்சா போடா அப்படின்ட்டு ஏஞ்சி போறது. ஓ ஓகே, எல்லாரும் இந்த நீங்க ஒரு ஃபேனா இருந்தா ஃபைன், இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபேன்ஸ்க்கு அது வேற, அவங்களுக்கு எந்த ரூலுமே கிடையாது, அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க ஒரு கமெண்ட்ரியில உட்காந்து இருக்கீங்க, திருப்பி இத்தனை பேர் உங்களை பாக்குறாங்க, நீங்க சொல்ற விஷயம் நிறைய பேர் வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேர போகுது, கன்வே ஆக போகுதுன்றப்போ நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். கரெக்ட். இல்ல என்ன எல்லா ரீஜனல் லாங்குவேஜும் அவங்க டீமை சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே. நீங்க உங்க டீமை சப்போர்ட் பண்றதெல்லாம் கூட ஓகே. இப்ப ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு இருக்கப்ப ஒரு பர்சனல் வெறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த ரோலை டேக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மேட்ச்ல என்ன நடக்குது, இப்ப அனிருத்தா ஸ்ரீகாந்தோட கமெண்ட்ரியும் அதுல இருந்தது. அவர் பாட்டுக்கு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதே பேஷனோட ஆகா ஜெயிச்சுட்டாருங்க ஆகா அடிச்சுட்டாங்க அப்படிதான் இருக்கே தவிர அது பிடிக்கலாம கூட இருக்கட்டும். அது பிடிக்காம கூட இருக்கட்டும், நீ அடிச்ச 4 உனக்கு பிடிக்கல, பட் ஆனா நீ அங்க கமெண்ட்ரியில இருக்க போற லைவ்ல இருக்கிறனா நீ அன்னைக்கு நடக்கிற மொமெண்ட்டை பத்தி மட்டும் தான் நீ பேசணும். இவ்வளவு வைத்தெரிச்சல் வன்மம் வெறுப்பு என்ன இது? இல்ல நீ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடி இருக்க, பிரான்சைஸ் லீக் ஆடுற. இல்ல இன்னொன்னு சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச், சிஎஸ்கே இந்த சைடு தோக்குது, ஆர்சிபி ஜெயிச்சு குவாலிஃபயர் போகுதுன்னா கூட இந்த லாஜிக் புரிஞ்சுக்க முடியுது. சடனா நம்மளோட ஃபேவரட் டீம் வந்து உள்ள போகலேன்னு, எல்எஸ்டி ஜெயிச்சாலும் உள்ள போறது கிடையாது, மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஆர்சிபிக்கு மட்டும்தான் அது வந்து ஆக்சுவல் வேலிடான மேட்ச், மிச்சவங்களுக்கு டெட் ரப்பர் மேட்ச் தான், ஒரு பேருக்காக விளையாடுறது. அதுல வந்து மூஞ்சியே இல்ல வாய. ஏன்னா இந்த இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் வரும்போதெல்லாம் கங்குலி இந்த மாதிரி ஸ்டன் ஆவாரு, செமிஃபைனல்ல பேச முடியாம ஸ்டன் ஆவாரு. நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல இதே மாதிரி ஒரு நியூசிலாந்து கமெண்டேட்டர் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிருப்பாரு பேச முடியாம. அந்த எமோஷனை ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனல் அவங்களோட ஃபேவரட் டீம் தோக்குது, இந்த டீம் வந்து ஜெயிக்குதுன்றத டக்குன்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண முடியல. நீ இது வந்து சம்மந்தமே இல்லையே, ஒரு டீம் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது ஓகே, இந்த டீம் ஜெயிச்சிடவே கூடாது, ஜெயிக்க கூடாது. இதுல லாங்குவேஜ்ல அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க போல, என்னடா அடிச்சானுங்க வந்துட்டானுங்களே அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பேசுறதுக்கே ரெடியா இல்ல. இந்த யோமி ஆக்சுவலி அவரோட சேனல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் கூட பேசுறவங்க வந்துட்டு ஆர்சிபியை பத்தி ஹை பண்ணி பேசுவாங்க, இவருமே ஒரு மாதிரி ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவார், எல்லாமே ஓகே சேனல்ல பாக்குறப்ப தெரியும். பட் ஆனா இப்போ லைவ்ல நம்ம பாக்குறப்பதான் தெரியுது ஆக்சுவலி அவருக்குமே அவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு ஆர்சிபி மேல. ஒரு பிரான்சைசி மேல எதுக்கு இவ்வளவு வன்மம்? ஓகே ஃபேன்ஸ் லெவல்ல இது எல்லாமே அக்செப்டபிள் தான், அங்க நிறைய சண்டை நடக்குது, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, மாத்தி நடக்குது, 2 சைட்லயுமே இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நீங்க இந்த ப்ரொஃபஷனல் லெவல் எடுக்கிறப்போ நீங்க இவ்வளவு பயாஸ்டா இருக்கவே கூடாது. நாளைக்கு வந்துட்டு உங்களை பாக்குறவனும் அதை தானே பண்ண போறான், வந்துட்டு என்னடா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மாறிடுச்சு, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை வந்து பங்காளிங்க ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. இப்ப ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது இந்த மாதிரி ஆளுங்க தான் மாத்துறது. அது ஃபேன்ஸுக்குள்ள இருக்கிறது ஒரு ரகம்னா, அந்த ஃபேன்ஸை ஃபீட் பண்றதுக்காகவோ அந்த ரைவல்ரிய ஒரு ஹேட்ரடா வந்து இன்னொன்னும் இருக்கு. இதுல இந்த லாங்குவேஜ் இஷ்யூ ஒண்ணு இருக்கு. இப்போ இதுக்கே வந்தீங்கன்னா கன்னடா கமெண்ட்ரி போய் பாருங்கடா, அங்க எல்லாரும் அந்த லாஜிக்லாம் ஒத்துக்கிறோம், எல்லா இதுவும் பண்ணுவாங்க. கன்னட கமெண்ட்ரில இல்ல, நான் என்ன சொல்றேன்னா கன்னடி கமெண்ட்ரில அந்த மாதிரி பண்றப்ப அங்க ஒருத்த வந்து இதை பத்தி பேசுவான், இது தப்புன்னு அங்கேயே ஒருத்த பேசிட்டு இருப்பான், நமக்கு தெரியாம இருக்கும், அங்க ஒருத்த கண்டிப்பா பேசுவான். இது எல்லா இடத்துலயுமே நடக்கும், எல்லா லாங்குவேஜ்லயும் ஒருத்த கண்டிப்பா எதிர்த்து பேசுவான், இல்ல இது தப்புன்னு சொல்லுவான், இதெல்லாம் நடக்கும். பட் ஆனா நம்ம பார்க்க மாட்டோம், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இருந்தாலும் தமிழில் இருந்து பிறந்தது தானே கன்னடம், அதனால அதையும் நாம தான் பேசணும். அந்த டாபிக் நான் வரலப்பா, அந்த டாபிக்குள்ள நம்ம போவேனா, கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டீமை சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு மார்க்கெட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு இருக்கு, அதெல்லாம் ஓகே. அந்த டீம் ரேஸ்லயே இல்ல, அந்த டீமுக்கு மேட்சே இல்ல, யாராவது ஒரு டீம் ஜெயிச்சிட கூடாதுன்னு இவ்வளவு வன்மத்துல இதை எப்படி சொல்லி சமாளிப்பாங்கன்னு கூட தெரியல. ஆனா தெளிவா எடுத்து போட்டு விட்டான். ஆமா, அவன் வேணும்ட்டே போட்டுட்டான். மேபி நல்லா ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கமெண்ட் செக்ஷன் என்ன நடக்குதுன்னு வர போய் பாக்கணும், அதுலதான் தெரியும். இல்ல நான் என்ன சொல்றேன், பத்ரிநாத் ஆர்சிபிக்கே விளையாடுன ஒரு பிளேயர் தான். ஆமா, ஒரு எக்ஸ் டீம் தான், நீ லவ்வ காட்ட தேவையில்ல, ஆனா இவ்வளவு ஹேட்ரட் எது காட்டுற? யோமியை வந்து விராட் கோலி
வந்து அவர் பேசுறாரு, ஸ்டில் இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஃபேன்ஸ் மேல சில பேருக்கு காண்டு இருக்கும். இப்ப எனக்குமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு விராட் கோலிக்காக கப்பு ஜெயிக்கணும் ஆர்சிபி. இல்ல, நான் லாஸ்ட் ரிவ்யூ பண்றப்ப நான் ஒண்ணுதான் சொன்னேன், இந்த கப் சீசன் வந்து யாருக்காக ஃபேன்ஸ்க்காக நடக்குதோ யாருக்காக நடக்குதோ அட்லீஸ்ட் விராட் கோலி வின் பண்ணிரும் இந்த சீசன். இவ்வளவுதான். என்னன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் சில பேர் டாக்ஸிக்கா பண்ணுவாங்க, நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுவாங்கன்றதுனால ஜெயிக்க கூடாது, அந்த ஜெயில் ஜெர்சி போட்டனால ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு பயாஸ்டா அவ்வளவு இதை வந்து அதுக்குள்ள காட்டக்கூடாது. இதனாலதான் இந்த அபினவ் முகுந்த் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரா தெரியுது. இவங்க கிட்ட இருந்து ரொம்ப தனியா தெரியறதுக்கான காரணமே இந்த நண்பன் படத்துல ஒரு டைலாக், வைரஸோட குயில் கூட்டத்துல அவர் மட்டும் மயில் மாதிரி தெரிந்தான்ற மாதிரி இது அப்படிதான். இந்த காக்கா கூட்டத்துல அவர் மட்டும் தனியா ஏதோ வேற மாதிரி தெரியுறாரு. சிம்பிள். இல்ல இதுல 2-3 பேர் தான் இந்த மாதிரி, சில பேர்ல ஆமா எல்லாரையும் ப்ளேம் பண்ண கூடாது. இங்கிலீஷ் கமெண்ட்ரி பண்றாரு, ஓகேவா, அவர் அந்த லாங்குவேஜ்ல பண்றாரு, இங்கேயே வந்து பண்றாரு. எனக்கு ரொம்ப தினேஷ் கார்த்திக்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ் கமெண்ட்ரி தான் வருவாருன்னு நினைச்சேன். இப்ப நினைச்சா சந்தோஷம் ஆக்சுவலா. ஆமா, அங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரி போனதுன்றது வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு கமெண்டேட்டர் அங்க. அபினவ் முகுந்த், தினேஷ் கார்த்திக் இன்னும் ஒரு 2 பேர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுமே மாறிடும். இவங்க மாறிடுவாங்க. இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இவங்களோட வேல்யூவும் குறைஞ்சிரும். இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா பேசுறப்ப என்ன ஆயிடுது, அவங்களோட பாயிண்ட்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிருது, அவங்களோட ஹேட்ரடும் ஸ்ப்ரெட்டும் அப்படியே அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொருமே எனக்கு எப்ப மாறும்னா, இது ஆடியன்ஸ் விரும்பல, இது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸும் விரும்பல. நிறைய பேர் வந்து தமிழ்ல நம்மளோட லாங்குவேஜ்ல பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம டீமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணணும்ன்ற வரைக்கும் கூட ஆசைப்படுவாங்க. பட் கிரிக்கெட்டை பத்தியே பேச மாட்டாங்க. அது ஃபன்னாவும் இருக்காது. இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பத்தி பேச மாட்டாங்க, ஆனா ஃபன்னா இருக்கும். ஓகேவா, ஆர்ஜே பாலாஜி இருப்பாரு, ஒரு சில பேர் இருந்தாங்க. ஃபன்னாவும் இல்ல, அது ஒரு மாதிரி கிளீஷேடா இருக்கு. அண்ட் மத்த டீம்ஸ்னா வந்து ஏதோ அப்படியே ஏதோ நடக்குது, சரி விடுங்க ஏதோ பேசுவோம் அந்த மாதிரி இருக்கு ஒரு சில பேர். அதுலயும் அந்த மாதிரி அனிருதா ஸ்ரீகாந்த், அபினவ் முகுந்த், ஒரு சில பேர் டு சம் எக்ஸ்டென்ட் சடகோபன் ரமேஷ் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா அதை மெயின்டைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இவரு இந்த அஸ்வத் போபோவா நான் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல நல்லா பேசுறாருன்னு பார்த்தா அப்புறம் நீங்க சொன்ன பிறகு அந்த ரியாக்ஷன் பாக்குறேன் மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஆக்சுவலி எனக்கு பத்ரிநாத் பேசுறது வந்து ஸ்ட்ரைட்ல ஒரு 6 ஜிதேஷ் சர்மா கிளியர் பண்ண 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல லாங் ஆன் வந்து முன்னாடி வந்தாச்சு, லாங் ஆஃப் மட்டும் தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி கொஞ்சம் மேல போற மாதிரி தான் இருக்கு. சரி எலிவேட் பண்ணு, ஆனா அது கூட உங்களுக்கு கேட்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாரு கீழே இருக்கா, அங்க 6 போயிடுச்சோடனே அவ்வளவுதாங்க 6ங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு மைக்க கீழே வச்சிடுறேன். இப்ப இந்த ரீல்ஸ் ஃபுல்லா எடுத்தாலே பத்ரிநாத்தோட கமெண்ட்ரி, அவரோட கமெண்ட்ரி இப்ப வரிசையா ஆஹா 6 கேட்ச் அப்படின்னு, அதே மாதிரி பின்னர் சூப்பரா விளையாடு காணே அப்படின்றாரு, அவுட். ஒரு சில விஷயங்கள் இது எல்லா கமெண்டேட்டர்ஸும் நடக்கும், ஆனா இத மக்கள் என்ஜாய். ஆக்சுவலி அவங்களுமே இல்ல, அவங்க லைவ்ல பாக்கல, டிவில பார்த்து தான் பண்றாங்க. மேபி ஸ்டேடியத்துல இருந்து பண்ணா அது 6ன்னு தெரிஞ்சிடும். டிவில அவங்களும் ஒரு டிவில இருந்து பார்த்து பண்றதுனால சரி ஓகே. பட் இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளவு எல்லாம் வன்மம் கூடாது, அது நல்லதுமே இல்ல. என்னமோ பத்ரிநாத் மேல வன்மம் மாதிரி அவருடைய டொமஸ்டிக் ரெக்கார்டு தெரியுமா ப்ரோ, அவர் எவ்வளவு நல்ல பிளேயர், அதெல்லாம் மறுக்கவே இல்ல. அவர் as a கிரிக்கெட்டரா அவர் பண்ண ரோலுக்கு இப்ப சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இவன் எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுறான், இவன் என்ன இருக்கு அதுல, அந்த மாதிரி எல்லாம் கூட கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க கிரிக்கெட் ஆடி இருக்கணுமோ அதெல்லாம் கூட அவசியம் இல்ல, நீங்க கமெண்ட்ரி பண்ண வச்சீங்கன்னா நீங்க நல்ல கமெண்டேட்டரா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம பத்ரிநாத் as a கிரிக்கெட்டரை பத்தி நம்ம பேசவே இல்ல. அதேதான், பத்ரிநாத் as a commentator. ஆமா, லெஜெண்ட், தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு லெஜெண்ட். அதேதான். அஸ்வினுக்குலாம் முன்னாடி எனக்கு பத்ரிநாத்ன்ற ஒரு பிளேயர் தெரியும். அஸ்வின்ன்ற பிளேயருக்கு முன்னாடி ஒரு பேட்டரா பத்ரிநாத்ன்ற ஒரு பிளேயர் தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு அஸ்வினே தெரியும். சோ அதுக்கு முன்னாடி யாருமே இருந்தாங்க அந்த டைம்ல கூட இருந்தவங்க அவ்வளவா பெருசா பார்த்தது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதான் அவங்க பண்ற ரோல கரெக்டா பண்ணணும், அவங்க யாரும் இருக்கட்டும். இதுல இன்னொரு கமெண்ட் ஹேர்லி, ஆக்சுவலி இந்த மேட்ச்ல அது முந்தின மேட்ச், இந்த ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல தான் பண்ட் வந்துட்டு அந்த டீம் பேப்பரை ஆர்சிபி வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. அது இப்படி இருந்திருக்கும், டாஸ் வின் பண்ணா இந்த 11s போவோம், டாஸ் லூஸ் பண்ணா இந்த 11s போவோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் போலிங் செகண்ட் அந்த மாதிரி வரப்போ இந்த சான்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் மாறிடுச்சு. அது வந்து மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயோ சரி டொமஸ்டிக் லெவல் அதெல்லாம் அக்செப்ட் பண்றோம். பேப்பர் மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஓகே தான் சொல்ல போறாங்க, நீயும் அதான் சொல்ல போற, நானுமே அதான் சொல்ல போறேன். ஆனா இப்போ வந்து சார் இதுவே வந்து ஒரு பிளே ஆஃபா இருந்திருந்தா இதை பந்த் அக்செப்ட் பண்ணிருப்பாரா? எல்எஸ்ஜிக்கு வந்து உள்ள போற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருப்பான். அது ஒரு பேப்பர்ல மாறின விஷயம், அது ரொம்ப சிம்பிள், அக்செப்ட் பண்ணி தாக்கணும். இப்ப இவர் அதை சொல்லிட்டு இதுவே நான் வந்து அந்த இடத்துல இருந்ததா நான் கண்டிப்பா நான் ஒத்துருந்திருக்க மாட்டேன், அலோவ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லி நீ ஹேட்ரட வச்சு காட்டுற. ஆக்சுவலி அன்னைக்கு பந்த் பண்ண நிறைய விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கான்ட்ரோவர்சியலா மாறிச்சு அந்த திக்வேஷ் ராத்தி அடிச்சதுக்கு அப்புறமா மிட்வேல அந்த அப்பீல வந்து ரிவோக் பண்ணதுன்றது அது ஆப்வியஸ்லா நாட் அவுட் தான் வரப்போகுது. ஆக்சுவலி அது கான்ட்ரோவர்சி தான். மொமெண்ட்ல நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம்ன்றதுதான் பாக்கணும். பவுலர் பண்ணிட்டாச்சு. ஆக்சுவலி பந்த் நினைச்சிருந்தா ஒண்ணு பண்ணிருக்கலாம், ஸ்டார்டிங்கே வந்து வேணான்னு சொல்லி நிறுத்தி இருக்கலாம். ஆனா அம்பையர் 2 வாட்டி பவுலர் கிட்ட கேட்டாரு, இது நீ டைரக்டா பந்த் கிட்ட கேட்கல, பவுலர் கிட்ட கேட்டோன்னு பவுலர் வந்து கோ அஹெட்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. சோ அங்க ஸ்கிரீன்லயும் போயிருச்சு அண்ட் அது நாட் அவுட்டும் கூட.
இல்ல டெக்னிக்கலா பார்த்தா ஒரு ரூல்னு வந்துருச்சுன்னா ரூல்னு இல்ல வந்துட்டா அதுக்குள்ள ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது. அது ஆ அது எப்படி பண்ணாருன்றதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. அதோட இல்ல இம்ப்ளிமெண்டேஷன் அது தப்பு. அவங்க டைரக்டா பந்த் கிட்ட கேட்டுனா மேபி அப்ப பந்த் நோ சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல வேணாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். இது பவுலர் கிட்ட கேட்டு பவுலர் போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு ரீகால் பண்ணி ஓகே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணது வந்துட்டு சரி ஓகே. அந்த மொமெண்ட்ல நடக்கிறப்ப நம்ம நிறைய விஷயத்தெல்லாம் வந்து பாயிண்ட் பண்ணவே முடியாது, அது டக்குன்னு நடந்துரும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே அதனால அதெல்லாம் சரி செகண்டரி ஓகே தான். அது ஒரு பட் தனி டாபிக். இத பத்தி நம்ம தனியா பேசுவோம். சோ இன்னைக்கு வந்து ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் குவாலிஃபயர் 1 வரப்போகுது. நிறைய பேர் வந்து பிளேயிங் 11 எப்படி இருக்கணும் ஒரு டீமுக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ரெண்டு டீம்லயுமே ஒரு சில பிரச்சனைகள் இப்ப உருவாயிருக்கு. ஏன்னா இந்த சைடு ஹேசல்வுட் இல்ல அப்படின்றதுனாலயும் இந்த சைடு மார்க்கோ யான்சன் இல்லன்றனாலயும் வந்துருவாரா இல்லையா? இல்ல ஹேசல்வுட் ஃபிட். நான் லாஸ்ட் மேட்ச்ல அத டிகே வந்து சொன்னது வந்து டிம் டேவிடும் ஃபிட், ஹேசல்வுட்டும் ஃபிட். ஹேசல்வுட் வந்து கம்பல்சரி ஸ்டார்டிங் 11ல இருக்க போற பிளேயர் தான். டிம் டேவிட் வந்து எந்த அளவுக்குன்றது தெரியல கிளியரா. ஓகே சோ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாரி டு இன்டரப்ட். இவரு Facebookல வந்து ஹாமித்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இந்த மாதிரி கிரிக்கெட் இன்சைட்ஸ் எல்லாம் ரைட் அப்பா போடுவாரு. ஓகேவா, அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் போட்டிருந்தாரு. ஏற்கனவே அந்த லக்னோ மேட்ச்ல வெறும் 5 பவுலரோட தான் போறாங்க. ஆல்ரெடி வந்து இவ்வளவு பேட்டர்ஸ் கீழே இருக்கும்போது ஹிம்மத் சிங் மாதிரி ஒரு ஆளை நீங்க நம்பர் 8ல ஆட வைக்கிறதுக்கு ஒரு பவுலரை நீங்க வந்து தேவைப்பட்டா இம்பாக்ட் பிளேயரா டாப் ஆர்டர் பிளேயர் யாரையாவது தூக்கிட்டு திருப்பி பேட்டிங் ஆட வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி ஒன்று சொன்னாரு. அதே மாதிரி அந்த கேம் வந்து அவங்களுக்கு காஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இல்ல ஒருவருக்கு வந்து சுத்தமா ஒழுங்கா போடல அப்படின்னாலும் 4 ஓவருக்கு 75 வேற ஆப்ஷனே கிடையாது, போட்டாக வேண்டிய கட்டாயம் போட்டுதான். அதே மாதிரி ஆர்சிபியோட காம்பினேஷனுக்கும் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்லியிருந்தாரு, நல்லா இருந்தது. என்னன்னா நானா இருந்தா 5 பவுலர் அப்படியே 11ல ஆடிடுவேன். ஓகேவா, 5 பேட்ஸ்மேன 11ல ஆடிடுவேன். ஆர்சிபிக்கு இவங்க 2 பேரையும் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆர் துஷாரா 2 பேரையுமே நான் வந்து இம்பாக்ட் சப் லிஸ்ட்ல வச்சிருப்பேன். ஆர்சிபி ஒருவேளை வரிசையா விக்கெட் விடுறாங்க அப்படின்னா, பேட்டிங் தேவைப்படுது அப்படின்னா மயங்க் அகர்வாலுக்கு பதிலாவோ இல்ல யாரையோ ரீப்ளேஸ் பண்ணி ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆட வச்சிடணும். ஆட வச்சுட்டா அவரோட பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டரா யூஸ் ஆயிடும். பேட்டிங்கே இல்ல அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டோட பியூர் துஷாரா பெட்டர்ல. துஷாரா இல்ல அது கரெக்ட் தான். ஆக்சுவலி இது நானும் நிறைய இடத்துல பார்த்தேன் இந்த விஷயம். எனக்கு தோணுச்சுமே அதுதான். நான் என்னன்னா எனக்கு சால்ட் எல்லாமே கிளிக் ஆகுற டைம்ல டிம் டேவிட் உள்ள ஃபிட் ஆயிட்ட பட்சத்துல நான் 11ல வச்சிருவேன் டிம் டேவிட. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து இம்பாக்ட் பிளேயரா போட்டு கரெக்ட். ரொமாரியோ ஷெப்பர்ட் இம்பாக்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நான் இதை பண்ணிடலாம். நான் சேஸ் பண்றப்போ நான் டிம் டேவிட் இல்ல ஷெப்பர்ட்ல 2 பேரையுமே விடுற மாதிரி ஆயிடும். இல்ல டிம் டேவிட் ஷெப்பர்ட் விட முடியாது அப்படியா? இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எல்லாமே பாசிபிள் தான். இப்ப ஷெப்பர்ட் சான்ஸ் கிடைக்கலன்றப்போ நான் நுவன் துஷாராவை பவுலரா யூஸ் பண்ணிடுவேன். அந்த வரைக்கும் போல பேட்டிங் ஆடிட்டாங்க, ஒரு 5 விக்கெட் தான் போகுது, சம் ஸ்கோர்ஸ் பண்ணிடுறாங்கன்னா அப்ப ப்ராப்ளம் இல்ல, டைரக்டா மெயின் பவுலரா துஷாரா வந்துடலாம். வேற நான் வந்து பவுலிங் போடுறப்போ துஷாராவை எடுக்கணும்னா ஹேசல்வுட் எடுக்கணும். இந்த 2 சீட் முடிஞ்சிச்சு. சால்ட் மேல கண்டிப்பா 3 முடிஞ்சிச்சு. இப்ப என்ன ஆயிடுனா டிம் டேவிட் அட் ஷெப்பர்ட்ல சேஸ் யார் பண்ணுவா? கரெக்ட். இதுல வந்து என்ன பண்ணுனா அந்த கன்ஃபியூஷன் வரும். ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து அவங்க அகைன் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க அகைன் தப்பு பண்ணினது என்னன்னா அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் செக் பண்ணல. படிக்கல் ஆடினாரு, டைரக்டா அகர்வால வெளியே இருந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ அங்க இருக்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல யாருமே ட்ரையே பண்ணல. ரெண்டாவது இப்போ ஒரு குவாலிஃபயர் டைம்ல டைரக்டா எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை ஆட வச்சா அந்த ஸ்வஸ்டிக் செக்கார ஆட வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மனோஜ் பண்டேகர் சம்திங் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஆட வைக்கணும். ஆனா அவங்க யாருமே டெஸ்டட் கிடையாது. சோ அது இன்னொரு பிரஷர் தான். நாளைக்கு வந்து அவங்க டாஸ்க் வந்து ஒரு குரூஷியல் டாஸ்க் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா ப்ராப்ளம் இல்ல. ஆனா இதுவே சேஸ்ன்னு வந்துச்சுன்னா கஷ்டம். சாரி விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் bowling வந்துச்சுன்னா சேம் டெம்ப்ளேட் தான். ஹேசல்வுட் அந்த இதோட போயிடலாம். ஒரு ஆப்ஷன் வந்து பிகாஸ் ஷெப்பர்ட் அவங்களுக்கு கம்பல்சரி தேவையும் பண்றோம். சேஸ்லன்னு வரப்போ கண்டிப்பா சேசிங்னா ஷெப்பர்ட் அண்ட் ஹேசல்வுட் அண்ட் துஷாரா தான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. இல்ல அந்த இப்ப என்னன்னா டிம் டேவிட் இருக்காரா இல்லையா அப்படின்றத வச்சு மோஸ்ட்லி டிம் டேவிட் ஃபிட்ன்ற மாதிரி தான் அந்த லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான் சொன்னாங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி தான் டிம் டேவிட் ஆட வைக்கல. ஹேசல்வுட் லாஸ்ட் மேட்சே ஃபிட் தான். ஓகே ஹேசல்வுட்டுமே லாஸ்ட் மேட்சும் ஃபிட் தான். ஆனா குவாலிஃபயர் ஆடணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு பிளேயிங் 11ல ஹேசல்வுட் கம்பல்சரி. துஷாரா சைட்ல இருந்து என்ன அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை இதுதான், மார்க்கோ யான்சன் இல்ல. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மார்க்கோ யான்சனுக்கு பதிலா நான் எனக்கு வந்து ஓமர் சாய் எந்த அளவுக்குன்னா தெரியாது. ஓமர் சாய்க்கு நான் பேட்லெட்டுமே வேணாம்னு சொல்லிடுவேன். ஆக்சுவலி சஹால் ஃபிட். ஓகே ஆல்ரெடி வந்து ஹர்ப்ரீத் பிரார் அகைன்ஸ்ட் பெங்களூர் வந்துட்டு எப்பவுமே ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கும். அண்ட் இங்க எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, கோலி ரோஹித்னா மட்டும் ஸ்பெஷலா இருக்கு. சோ இந்த 2 விஷயம் இருக்கு. சோ சஹால் ஃபிட், சஹாலும் உள்ள வரணும். சஹால் உள்ள வந்துட்டா லாஸ்ட் மேட்ச் நீங்க வைசாக் விஜயகுமார் நல்லா போட்டாரு, அவரை விட வேண்டியதாயிடும். ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஒரு இதுக்காக வெளியே அனுப்புற மாதிரி ஆயிடும். சோ அந்த தாட்ல அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் பேட்டர் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன் பாட்லெட்டையும் ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அதான் நீ சஹால் கம்பல்சரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாட்லெட் உள்ள வராருன்னா யார் வெளியே போகணும்?
வைசாக் விஜயகுமார் தான் ஒரே ஆப்ஷன். சோ அதான் ஒரு கான்பிடன்ஸ் பிரேக் ஆகும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்ச்ல அவருமே ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. சோ அது அவங்க எடுக்கிற டெசிஷன் தான். நானா இருந்தா பண்ண மாட்டேன். ஆனா வைசாக் விஜயகுமார் இவங்க அப்படித்தானே யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த இன் அண்ட் அவுட்னு சொல்லிட்டு அவர் ஆடவே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த வென்யூ வந்து பஞ்சாப் நல்லாவே ஆடல இந்த வென்யூல. உண்மை. அவங்களுக்கு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரேயஸ் செலிப்ரேஷன், ரெண்டாவது மேட்ச் விராட் கோலி செலிப்ரேஷன், இப்ப திருப்பி மூணாவது கிளாஷ். இது நாலாவது கிளாஷமே வரும் போல. ஆக்சுவலா நல்லா இருக்கும். நாலாவது கிளாஸ் தான் வரணும். யாராச்சும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிச்சிட்டு போட்டோம் அடிக்கிறதா இருந்தா அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு டீம்ல ஏதாவது ஒண்ணு வரலாம். இது நல்லா ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கான டீம். கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் அப், அந்த சைடு கொஞ்சம் அப், இந்த சைடு டவுன், அந்த சைடு கொஞ்சம் டவுன், இப்படிதான் இருக்கு. ஸ்பின்னிங்ல பஞ்சாப் ஸ்ட்ராங், பேஸ் பவுலிங்ல ஆர்சிபி ஸ்ட்ராங், பேட்டிங்ல பஞ்சாப் ஸ்லைட்லி அயர்டா தோணுது. பட் ஆனா சினாரியோஸ் படி பார்த்தா ஆர்சிபியும் வந்து ஈக்குவலா இருக்க மாதிரி தெரியும். ஆர்சிபி ஈக்குவலா இருக்கு மாதிரி. எப்படி பஞ்சாப்ல எல்லா பிளேயர்ஸுமே ஆடிட்டாங்களோ ஆர்சிபி பண்ணிட்டாங்க. விராட் கோலி மட்டும் தான் ஆடின மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா எல்லாருமே ஒரு மேட்ச் நல்லா ஆடி கான்ஃபிடன்ஸ்ல தான் இருக்காங்க. வரைக்கும் ஒரு மேட்ச் அடிச்சாப்ல. அங்க ரெண்டு ஓபனர் கிளிக் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே தனித்தனியா பிகினிங்ஸ் ஆடிடுறாங்க. இங்க ஒரு ஓபனர் தான் பிகினிங்ஸ்ல போகுது, ஒரு ஓபனர் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சால்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. வேற தேவ்தத் படிக்கல இருந்தா டாப் 3 இங்க நல்லா பண்ண மாதிரி இருந்திருக்கும். கண்டினியூ பண்ணிப்பா ரோல கூட அகர்வால் எனக்கு தெரிஞ்சு ஃபில் பண்ணிரலாம். ஆனா அவர் லெஃப்ட் ஹேண்டர்ன்ற ஒரு அட்வான்டேஜ் நிறைய இடத்துல வந்து ரெண்டு சகல் போய் ரெண்டு பேரும் ஏன் ஆட நிறைய சான்ஸ் இருக்குன்னா வரிசையா குருணால் பாண்டியாவை தவிர லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது மேல. ஆமா, மேபி குருணால் பாண்டியாவை நம்பர் 4 இல்ல ஏதாவது அனுப்புனா அது வந்து ஸ்கோர் பேஸ் பண்ணி தான், ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் டைரக்டா வந்து இந்த ஒரு ஆப்ஷனுக்காக பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது மந்திரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கோலிக்கு வந்து லெக் ஸ்பின் வீக்னஸ் இருந்துச்சு. ஆனா ரீசெண்ட் ஐபிஎல்ஸ்ல அது இல்ல. ரீசெண்டா நடந்த ஐபிஎல்ல வந்து அந்த மாதிரி லெக் ஸ்பின்னர் யாரும் த்ரெட்டனும் பண்ணல. கரெக்ட், த்ரெட்டன் பண்ண எந்த ஸ்பின்னர்ஸுமே வந்துட்டு ஏன்னா பிச்சர்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. எடுத்தாருன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் கிடைக்கும். ஆனா ஒரு கன்சிஸ்டன்ட்டா யாராலையுமே வந்து அந்த லெக் ஸ்பின்னர் வந்து பெருசா எதுவும் வந்து ட்ரபிள் பண்ண மாதிரி தெரியல. அந்த நம்ம முல்லன்பூர் வந்து எனக்கு எப்படியும் ரன் ஸ்கோரிங் பிச் மாதிரி தான் கொடுத்துருவானுங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வேலை ரொம்ப கம்மி. அங்க வந்து யோசிச்சு போடுற ஸ்பின்னர் மட்டும் தான் தப்பிக்க முடியும். கரெக்ட். இது வந்து நல்ல மேட்சப்பா இருக்கு. கோலி வெர்சஸ் ஸ்ரேயஸ்னு வருது. ரெண்டு பேருமே பீக் கான்ஃபிடன்ஸ் எப்படியாவது ஜெயிச்சு கொண்டு போகணும்னு. இந்த பக்கம் சஷாந்த் சிங் வெர்சஸ் ஜிதேஷ் சர்மா. ரெண்டு பேருமே சேம் மென்டாலிட்டி கேரக்டர். ஆமா, கேரக்டர் சேம் கேரக்டர் மென்டாலிட்டி கீழ. அப்படியே பவுலிங் வைஸ் பார்த்தா இங்க கீனா ஹேசல்வுட், இங்க கீனா ஹர்ஷ்தீப். இந்த டிஃபரன்ஸ் தான் வேற. அதான் ஸ்டைல் தான் வேற. ஆக்சுவலி அவர் லைன் அண்ட் லென்த் வேற, இவர் லைன் அண்ட் லென்த் வேற. இவரோட லென்த் எல்லாம் ஃபுல்லர் லென்த்தும் ஸ்லோவர் பால்ஸும், இவரோட லென்த் எல்லாம் பேக் ஆஃப் தி லென்த் பவுன்ஸ். இது என்ன அதே மாதிரி சேவியர் பாட்லெட்டோட ஸ்ட்ரென்த்துமே அந்த கொஞ்சம் ஹேசல்வுட் மாதிரி தான், பேக் ஆஃப் தி லென்த் ஆட் லென்ஸ் அடிக்கிறது தான். டால் பவுலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேசல்வுட் கணக்குல தான் போட பார்ப்பாங்க. வில்லியம் ஓரோருக்கே அதே கணக்கு தான். வில்லியம் ஓரோருக்கு பண்ணதே அதே கணக்கு தான். ஏன்னா ஜிடி கிட்ட நல்லா செட் ஆயிருச்சு, ஆர்சிபி கிட்ட மாட்டியாச்சு. கைல் ஜேமிசன் வெர்சஸ் விராட் கோலி ஏதாவது இருக்கா? டெஸ்ட் மேட்சஸ்ல இருக்கு, டெஸ்ட் மேட்சஸ்ல இருக்கு, இல்லனா 50 ஓவர்ஸ்ல கூட சொல்லலாம். T20ல எனக்கு தெரிஞ்சு நல்லா டிஃபரெண்டா இருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா கண்ணாபண்ணான்னு வீசல, எதுவுமே பண்ணல. பால பார்த்து எப்பவுமே அந்த விராட் கோலி ஸ்டாண்டர்டுக்கான ஷாட்ஸ் மட்டுமே ஆடி வெறும் 4 அடிச்சு இவங்க 60-65 ரன் ஸ்கோர் பண்றாங்க. பவர் பிளே 70s அந்த மாதிரி வராங்க. சால்ட்டோட அந்த பெரிய 16 ரன்ஸ் 20 ரன்ஸ் ஓவர்லாம் வரல, 10 ரன் ஓவர் தான் ஆடிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சால்ட்டை விட விராட் கோலி தான் பவர் பிளேல அக்ரெசிவா ஆடுற மாதிரி தெரியுது. ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப பக்காவா 150 சேஸ்னா 110 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு அந்த கேமை பத்தி எப்பவுமே டவுட்டே இருந்தது இல்ல. பட் இந்த 200+ சேஸ்ல எல்லாம் விக்கெட்டும் ரிஸ்கி ஷாட்ஸும் அடிக்காம எல்லா மேட்சஸும் 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினது வந்து பயங்கர பிளஸ். சுயா சர்மா வெர்சஸ் சஹல்னு வந்தா கண்டிப்பா பஞ்சாப்க்கு அந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. சுயா சர்மா சஹல் வந்து சுயா சர்மா வந்து இப்ப புதுசா இருக்க ஒரு பிளேயர் தான், கொஞ்சம் டைம் ஆகும் எதுவா இருந்தாலுமே. பட் ஆனா இந்த இதுல அவங்க பேக் பண்றாங்க, பேக் பண்ணணும், கம்பல்சரி கண்டிப்பா பேக் பண்ணியே ஆகணும். மேபி டேலண்ட் இருக்கு, பட் ஆனா செட் ஆகுது இருக்குல்ல. ஆக்சுவலா நெக் டு நெக் இருக்குல்ல. ஆக்சுவலா இவங்கள ஹர்ப்ரீத் பிரார், குருணால் பாண்டியா, ஹர்ப்ரீத் பிரார், குருணால் பாண்டியா சிமிலர். ஸ்பின்னர் குருணால் பாண்டியா பேட்டர், ஃபாஸ்ட் பவுலரும் கூட அப்பப்போ தேவைப்பட்டா. ஆமா, வைசாக் விஜயகுமார், புவி ரெண்டு பேர்ல பார்த்தா ரெண்டு குமார்ல புவி அகைடா இருப்பாரு. புவி இப்போ லாஸ்ட் 2 to 3 மேட்சஸ் பெருசா போடல. புவி தான் லெட் டவுன். ஆக்சுவலி எப்படி லெட் டவுன்னா ஜோஷ் ஹேசல்வுட் இல்லாதப்போ வந்துட்டு புவி தான் லீட் பண்ற மாதிரி இருக்கணும். பட் ஆனா புவியால அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, இன்னைக்கு ஹேசல்வுட் வந்தா எப்படின்றத பாக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு ஸ்விங் பெருசா எடுக்கல. புவியோட ரோலை விட யாஷ் தயால் தான் வந்து பெரிய லெட் டவுன் ஆச்சு. இப்போ யாஷ் தயாலுக்காவது ரோல் மாத்தலாம், ரோல் மாத்திக்கலாம். ஏன்னா யாஷ் தயால் வந்து அந்த டெத் ஓவர்ஸ் இப்ப வரைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல. டெத் ஓவர்ல யாஷ் தயால் தான் ஒரே மெயின் போலர். ஆனா புவிக்கு ரோலே மாத்த முடியாது. புவி வந்துட்டு ஒரு அத்தியாவசியம் அந்த டீமுக்கு. புவி தான் கீ. நானுமே அதான் நினைக்கிறேன். புவியோட ஸ்பெல் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஸ்பெல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா பாக்கலாம், ஏன்னா ஃபிளாட் ட்ராக் தான் வரும் மோஸ்ட்லி. இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ட்ராக் இருக்கும். இன்னும் ஒரு 6-7 மணி நேரத்துல ஆக்சுவலாவே போதும் தெரிஞ்சிடும். நல்ல விஷயமா இருக்கு. நல்ல மேட்ச். பஞ்சாபா இல்ல மொமெண்டத்தோட ஆர்சிபியா அப்படின்னு பாப்போம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. யாராவது ஒரு ஆள் ஃபைனல் போயிருவாங்க. போனதுக்கு அப்புறமா இன்னொரு டீமும் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா ஃபைனல் போயிடலாம். சோ அந்த நல்ல சான்ஸ் இருக்கு. பாப்போம். ஆனா அந்த சான்ஸை மட்டும் வச்சுட்டு ஆடவே கூடாது. வின் பண்ணி ஃபைனல்ஸ் போயிடணும். இதுதான் ரெண்டு டீமுக்குமே இதுதான். இல்ல ஹாஃப் ஆஃப் த கேம்ல மாறிடும். சரி ஓகே, இப்போ ஒரு மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கு, ஒரு நல்ல ஸ்டார்ட் கடிச்சிட்டு அப்படியே டவுன் ஆகுனா சரி இன்னொரு மேட்ச் பாத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் போகாம இங்கேயே முடிச்சிருவோம் இது அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமுமே அப்படிதான் ஆடும். மோஸ்ட்லி அப்படிதான் ஆடுவாங்க. பஞ்சாப் அப்படிதான் ஆடுவாங்க. பஞ்சாபோட கேமே அப்படிதான் இருக்கு. இந்த சீசனோட பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்க ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா இருக்காங்க. ஓகே பாத்துக்கலாம். அந்த மென்டாலிட்டிக்குள்ள தான் இன்னைக்கு வின்னர் பிரெடிக்ஷன் கரெக்ட்டா. வின்னர்னு இது 50-50 கேம் தான். ஏதாவது ஒண்ணு. I will go with RCB. நானும் RCB தான் போறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அஹெட் ஆஃப் ஸ்ட்ரென்த்னா, பட் கேப்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்திதார் கேப்டன் ஆகணும். பத்திதார் கேப்டன் ஆனாதான் மட்டும்தான். இல்லைன்னா ஜிதேஷ் சர்மா வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் குருணால் பாண்டியா 2 ஓவர் யூஸ் பண்ணியிருந்தா அது 230 போற ஸ்கோர் இல்ல, 215 வர ஸ்கோர் அது. சோ அங்கெல்லாம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்க பண்ணவே கூடாது. இங்க பண்ணா ரொம்ப அதான் அந்த இதுல பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடக்கலாம். யாரு ஜெயிப்பா ஒன்னும் தெரியல. ஆர்வமா வெயிட் பண்றோம். சோ நல்ல மேட்சா இருந்தா ஓகே, நல்ல மேட்சா இருந்தா ஓகே. அவ்வளவுதான். ஒன் சைடடா இல்லாம மேட்ச் முடிச்சிட்டு நம்ம வந்து பேசுவோம். அடுத்த வீடியோஸ்ல நம்ம. ஓகே கட் பண்ணிட்டு